சட்டசபையில் நடந்த சரவடி சம்பவம், விஜய் ரசிகராக மாறிய ஆளுநர், தரமான அதிரடி கொடுத்திருக்கக்கூடிய திமுக. இன்னைக்கு சட்டசபை கூட்டம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த ஒரு வாரமாவே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஜூன் 18ஆம் தேதி சட்டசபை கூட போகுது. திமுக சார்பில் இருந்தும் அதிமுக சார்பில் இருந்து கேள்விகள் கேட்பாங்க. வழக்கம் போல இங்க முதலமைச்சர் விஜய் அமைதியா இருப்பாரு, பதில் சொல்ல முடியாம இருப்பாங்க. எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் இவங்களால பேச முடியும். அங்க என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லி பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பு. பொதுவாகவே விஜய் நடித்த படம் ஒன்று வெளியில் வருது அப்படின்னும் போது அந்த படம் எப்படி இருக்கும், படத்தில் விஜயோட இன்ட்ரோ சீன் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஆனால் இந்த முறை சட்டசபையில் விஜயோடைய படம் ஒன்று வெளியில் வருது அப்படிங்கும்போது அங்கே உதயநிதியோட இன்ட்ரோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் பெரிய ஒரு ஆர்வத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரியே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இன்ட்ரோ பெரிய சூப்பராகவே இருந்துச்சு. திமுக சார்பில் இருந்து ஆளுக்கு ஒரு பதாகைகள் எல்லாருமே கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு வாயத்துறங்க சிஎம் சார் இதுதான் அங்கே இருந்தது. எல்லாருமே சட்டையிலே பேட்ஜ் குத்திட்டு வந்துட்டாங்க. வாயத்துறங்க சிஎம், எதுக்குமே வாயத்துறக்க மாட்டாரு. இன்னைக்கு ஆளுநர் அவ்வளோ பெரிய உரை நடத்திட்டு இருக்கிறாரு, அவர் பாட்டு உட்காந்துருக்காரு. நேற்று நைட்டு சரியா தூங்கல என்னன்னு தெரியல, ஒரு பக்கம் தூக்கம் வேற சொருவுது, அப்படியே அவர் பாட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு பக்கம்னு பார்த்தோம்னா அந்த பதாகைகள் அடுத்தடுத்த பேர்கள். கதறல் கேட்குதா சிஎம், ஏன்னா என்ன நடந்தாலும் சரி, மக்கள் எவ்வளோ கதறினாலும் என்ன நடந்தாலும் இவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே இவங்களுடைய தரப்புல இருந்து வர மாட்டேங்குது. அப்போ இது மாதிரியான எதிர்கட்சிகள் அங்கே சட்டசபை கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே திமுக அவங்களுடைய சம்பவங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் திமுகவுடைய சம்பவம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆளுநருடைய செயல்பாடு, சட்டசபைக்குள்ள என்ன நடந்ததுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி பொறுப்பேற்று முதல் சட்டசபை கூட்டம் இன்னைக்கு தான் நடக்குது. பொதுவாகவே ஆர்டிகல் 176 படி ஒவ்வொரு ஆண்டுடைய துவக்கத்திலுமே சட்டசபை கூட்டப்படணும். அதே மாதிரி ஒரு தேர்தலுக்கு பிறகு ஒரு புதிய ஆட்சி உருவாகுது போது சட்டசபை கூட்டப்படணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு சட்டசபை கூடப்பட்டது. ஃபர்ஸ்ட் இங்கே தமிழ் தாய் வாழ்த்திலிருந்தே பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இவங்க ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கும் போது முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடப்பட்டு, தேசிய கீதம் பாடப்பட்டு, தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. இல்லை அது வந்து நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரதுக்கு முன்னாடி, இப்போ நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றுட்டோம், அதுக்கடுத்துலாம் சரி செஞ்சிருவோம் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. கூட்டணியில் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு போன விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி, இவங்களுக்கெல்லாம் அமைச்சரவை பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவங்களுமே அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலுமே அதே தான் நடந்தது. வந்தே மாதரம் பாடல், தேசிய கீத பாடல், 3ஆவது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டது. இதை எதிர்த்து காங்கிரஸும் வாயை திறந்து பேசல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வாயை திறந்து பேசல. எல்லாருமே அமைச்சரவை சோஃபால போய் அமைதியாக போய் உட்காந்துட்டாங்க. சரி, ஓகே, அது ஆளுநர் மாளிகை, ஆளுநருடைய கண்ட்ரோல், ராஜ்பவன் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு சட்டசபையில் என்ன நடக்க போகுது, இவங்க என்னெல்லாம் கூத்து செய்ய போறாங்க அப்படின்ற ஆர்வமாக எதிர்பார்க்கும் போது அங்கேயுமே பாஜக என்ன நினைச்சாங்களோ அதான் நடந்து போயிருக்குது. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தமிழ் தாய் வாழ்த்து பாடிதான் ஆகணும், அது இங்கே சட்டம், இங்கே மரபு, அதை பாடிதான் ஆகணும். தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடினாங்க, ஓகே. ரெண்டாவது தேசிய கீதம் பாடினாங்க. இது நம்மளுடைய மரபுலையே கிடையாது. அதாவது தேசிய கீதத்துக்கு எதிரானவர்கள் தமிழர்கள் கிடையாது. ஆனால் இங்கே நமக்குன்னு சொல்லி ஒரு மரபு இருக்குது. சட்டசபை கூட்டப்படும் போது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். அதுக்கு பிறகு ஆளுநர் உரை வாசிக்கப்படும். அதுக்கடுத்து ஆளுநர் உரைக்கான நன்றி உரை வாசிக்கப்படும். உறுப்பினர்கள் நன்றி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தேசிய கீதம் வாசிக்கப்படும். ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து முக்கியம், தேசிய கீதம் முக்கியம். இது ஆரம்பத்திலையும் இது இறுதியிலையும் அப்படின்னு சொல்லி ஒரு மரபை நம்ம இத்தனை ஆண்டு காலமா நம்ம ஒரு மரபை இங்க வச்சிருக்கிறோம். ஆனா இங்க இருந்த ஆளுநர் ரவி உட்பட பல ஆளுநர்கள் இங்க சொன்னது என்னன்னா, அது எப்படி நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுறீங்க, ஓகே, கூடவே தேசிய கீதத்தை பாடுங்க. கடைசியில் திரும்பவும் தேசிய கீதம், தேசிய கீதம் இருமுறை, தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறை, இப்படின்னு சொல்லி ஆளுநர் ரவி இங்க ரொம்ப நாளா கத்தி குதிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா அதெல்லாம் வாங்கிச்சதுலாம் இங்க பண்ண முடியாது. இங்க இதுதான் மரபு. தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுவோம், ஆளுநர் உரை, நன்றி உரை, முடியும் போது தேசிய கீதம், இதுதான் இங்க முறை. இப்ப முடிஞ்சாயிரு இல்லைன்னா வெளில கிளம்பு அப்படின்னாங்க. அந்த மாதிரி பல முறை கோச்சிக்கிட்டு விட்டுக்கிட்டுலாம் போனாரு. ஆனா ஆளுநர் ரவி என்னெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இங்க செய்ய முடியல, திமுக செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லி ஆளுநர் ரவி என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ, பாஜக என்னெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ அதை இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் செஞ்சு காட்டியிருக்கிறாரு. தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம், அதுக்கு பிறகு ஆளுநர் உரை, அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடியும் போது திரும்பவும் தேசிய கீதம். தேசிய கீதம் இருமுறையும், தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறையும். தமிழ் தாய் வாழ்த்து இன்னைக்கு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில ஏற்பட்டிருக்கு. அப்போ பாஜக என்னெல்லாம் நினைக்குதோ அதெல்லாம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம ஆரம்ப கட்டத்தில் இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே, ஆளுநர் உரை, ஆளுநர் உரை வாசிப்பாரு. பொதுவாகவே ஆளுநருங்கிறதா ஒரு சுயமா எந்த ஒரு உரையுமே வாசிக்கப்படக்கூடாது. முதலமைச்சர், அமைச்சரவை, ஒரு அமைச்சரவை இருக்கு இல்லையா, ஆட்சி பொறுப்பேற்ற அமைச்சரவை, அந்த அமைச்சரவை என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் ஒரு ஆளுநர் வாசிக்கணும். இதுதான் சட்டம். அப்போ அந்த அடிப்படையில் இங்க எழுதி கொடுத்த உரையை ஆளுநர் வாசிக்கிறாரு.
வாசிக்கக்கூடிய ஆளுநர் ஒரு விஜய் ஃபேன் எப்படி வாசிப்பாங்களோ, விஜய் புகழ் எப்படி பாடுவாங்களோ அதை தான் அங்கே வாசிக்கப்பட்டிருக்கு. எனக்கு சந்தேகம் என்னன்னா, இதே ஆளுநர் ஆர்லேகர் இதுக்கு முன்னாடி கேரளாவில் இருந்தார், கேரளா ஆளுநராக இருக்காரு. அங்கே கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக அந்நியனா செயல்பட்டார். கம்யூனிஸ்டுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய ஒரு மோதல் போக்கு, எலியும் புலியுமா இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்சியை பயங்கரமா எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. கம்யூனிஸ்ட் பினராயி விஜயனுக்கு எதிராக பயங்கரமா செயல்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அந்நியனா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இங்க பார்த்தோம்னா பயங்கரமான புகழ்பாட்டு, புகழாரம், பாராட்டுகள் எல்லாம் சொல்லும் போது இங்க முழுக்க முழுக்க அம்பியா மாறிடுறாரு. விஜய் ஆட்சின்னு வரும்போது அம்பியா மாறிடுறாரு, அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சின்னு வரும்போது அங்க அந்நியனா மாறிடுறாங்க. இதுதான் யாரு பாஜகவை சித்தாந்த ரீதியா எதிர்த்தாங்களோ அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆளுநர் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நபராகவும், யாரு பாஜகவுடைய ஆட்சி செய்யறாங்களோ அல்லது பாஜகவுக்கு சார்பா ஆட்சி செய்யறாங்களோ அவங்க கிட்ட ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபரா மாறிடுறாங்க. அதை இங்க ஆளுநர் ஆர்லேகரோட விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். ஆளுநர் ஆர்லேகர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் விஜய் புகழ் கட்சி தொடங்கி 2 ஆண்டு காலம் மட்டுமே ஆகுது, கட்சி தொடங்கி 2 ஆண்டுலயே மக்களுடைய பெரு ஆதரவோட ஆட்சி பிடிச்சிட்டாங்க, விஜய் தான் முதலமைச்சராக ஆள வேண்டும், விஜய் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் சொல்லி மக்கள் வந்து முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் உரையில ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விஜய் புகழ், தாவேகா புகழ் அங்க பாடினாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை, இந்த ஒரு வெத்த அறிக்கையை நேற்று வாசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வெள்ளை அறிக்கையை பத்தி ஆளுநர் அடுத்து தன்னோட உரையில வாசிக்கும் போது தமிழகத்தோட நிதிநிலை, தமிழகத்தோட நிதிநிலை கடந்த ஆண்டுகளாவே சீராக இல்லை, அதாவது திமுக ஆட்சியில நிதிநிலை சீரா இல்லை அப்படின்னு சொல்லி வாசிச்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சரி செய்து எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை அறிக்கைக்கு வெளியிடப்பட்ட அந்த வெத்த அறிக்கைக்கு ஆளுநர் ஒரு பாராட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எங்கேயாவது கொஞ்சமாச்சும் பிராக்டிக்கல், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆளுநர் ஆர்.என். ரவி பெரியாருடைய பெயர், அம்பேத்கருடைய பெயர், கலைஞருடைய பெயரெல்லாம் என்னால வாசிக்க முடியாது, நீங்க சொன்ன பல விஷயங்களை என்னால இங்க வாசிக்க முடியாது சொல்லி அதுல உரையில இருக்கிறத வாசிக்காம விட்டு இவரா கற்பனையா சில விஷயங்களை வாசிச்சாரு. இதெல்லாம் எல்லாத்தையும் கட்டுப்படணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னாங்க. அப்ப இங்க உண்மையில உண்மையா இருந்தா நீங்க பேசணும்ல. இங்க ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிடுறீங்க. 2001 ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் வெள்ளை அறிக்கை எப்படி இருந்தது, 2021 மு.க. ஸ்டாலின் அவருடைய காட்சியில எப்படி வெள்ளை அறிக்கை இருந்தது, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் என்னென்ன இழப்பு இருந்தது, நிதி பற்றாக்குறை எப்படி இருந்தது, இதை நாங்க எப்படியெல்லாம் சீர் செய்ய போறோம், மக்களுக்கு அடுத்து என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய போறோம், அதுக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. ஆனா இவங்க வெளியிட்டது வெத்த அறிக்கை. இதெல்லாம் வெறும் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆட்சிகளை குறை சொல்றாங்க. அந்த குறைய நியாயமா இல்லை. சரிப்பா நீ என்னப்பா செய்ய போறேன்னா அதுக்கான எந்த ஒரு பதிலுமே இல்லை. இந்த வெள்ளை அறிக்கையோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா, நிதி இல்ல, நிதி பற்றாக்குறை, சரிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி வெறும் லாஸ, வெறும் டெப்த்தை மட்டும் சொல்லிட்டு ரெவன்யூ பத்தி அவங்க பேசவே இல்லை. ரெவன்யூ பத்தி பேசாதால இவங்க சில போலியான வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே, மாசம் 2500 ரூபா, தாய்மாமன் சீரு, பொண்ணு கொடுத்தவன் சீரு, பொண்ணு எடுத்தவனுக்கு சீரு, இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் எங்களால் இப்ப செய்ய முடியாது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் வெறும் லாஸ டெப்த்தை மட்டுமே அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. அது இல்லாம எல்லாமே மூடி மறைச்சு அந்த வெள்ளை அறிக்கையில பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுன்ற ஒரு வார்த்தை கூட கிடையாது. இங்க ஜிஎஸ்டிபி உள்நாட்டு உற்பத்தி சரிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜிஎஸ்டிபிக்கு சரிவுக்கு காரணம் யாரு? ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை நமக்கு சரியான முறையில் தரல. வரக்கூடிய வரியில செஸ் வரி, சர்சார்ஜ் வரி மாதிரியான வரிகளை ஒன்றிய அரசு மட்டுமே கையில் எடுத்துக்கிறாங்க. நமக்கு தர வேண்டிய வரி பகிர்வு நம்ம 1 ரூபா கொடுத்தா 29 காசு மட்டுமே நமக்கு தராங்க. நமக்கு முறையான வர வேண்டிய நிதி, நமக்கு வர வேண்டிய நிதி, சர்வ சிக்ஷா அபியான் இது மாதிரியான திட்டங்கள், ஜல்ஜீவன் திட்டத்தில் மாதிரியான ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு 8,900 கோடி ரூபாய் நமக்கு நிதி வர வேண்டிய இருக்கு. இந்த நிதி பெண்டிங்ல இருக்கு. இது எல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டுக்கு லாஸ் மட்டுமே 45,000 கோடி ரூபாய் லாஸ். இதனால இவங்க முறையான முறையில் நிதி தராதால, ஜிஎஸ்டி நிதி பகிர்வு தராதால, இப்படி செய்யாததால 45,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கு. இந்த லாஸுக்கு காரணம் யாரு? ஒன்றிய அரசு. அதனாலதான் இங்க ஜிஎஸ்டில ஒரு சரிவு 2% சரிவு ஏற்பட்டது. இந்த சரிவு எதையுமே பேசாம வெறும் சரிவு மட்டும் சொல்றாங்களே தவிர சரிவுக்கு காரணம் யாரு அதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா சொன்னா மோடிஜி வந்து கோச்சிப்பாரு. மோடிஜிக்கு கோச்சிக்கிற மாதிரி இவங்க எதுவுமே பேசிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் அந்த ஒட்டுமொத்த வெள்ளை அறிக்கையில ஒன்றிய அரசு அப்படிங்கிற அந்த வார்த்தையே இல்லை. அதனாலதான் ஒன்றிய அரசு குறை சொல்லாம வெறும் திமுகவை மட்டும் கார்னர் பண்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய வெறும் குறைகளை மட்டும் பேசிட்டு திமுக எவ்வளவு நிறைய செஞ்சாங்க, 17 லட்சம் கோடி இருந்த வருவாயை 35 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை 2 மடங்கா உயர்த்திட்டு போனாங்க. இதை பத்தி எதையுமே பேசாம வெறும் ஒரு வெத்தான ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டு இப்படி அடுத்து எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு வெத்த அறிக்கை. அதையுமே ஆளுநர் அப்படியே வாசிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆளுநருடைய உரையில அண்ணா எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் வந்து புரட்சி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த விஜய் புகழ், தாவேகா புகழ் இதுதான் இருக்கே தவிர இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறாங்க, இவங்களுடைய கொள்கைகள் என்ன மாதிரியான மசோதாக்கள் கொண்டு வர போறாங்க, எதுவுமே அந்த உரையில ஒட்டுமொத்தமா இல்லை. அதான் சொல்றது, அதுல ஒன்னும் இல்லை, கிழிச்சு தூக்கி போட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் இருந்தது. நம்ம என்ன கேட்குறோம், அண்ணாவும் எம்ஜிஆரும் இப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க,
இங்க சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்கும், வாயே திறந்து பேசுறது கிடையாது. தான் கட்சியில இங்க ஒண்டியா, அதாவது தனித்து நின்று பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க முடியல, பக்கத்து கட்சியில் இருக்கவங்க யாரெல்லாம் எதிர்த்து ஆட்சி செஞ்சாரோ அவங்க ஓட்டு மூலியமா ஜெயிச்சவங்களா உள்ள வாங்கி போட்டு அவங்களுக்கு சோஃபாவை பார்சல் அனுப்பி விட்டுட்டு இப்படி குதிரை பேர் ஆட்சியா அண்ணாவும் எம்ஜிஆர் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் புகழ் பாடக்கூடிய விதத்தில் இருக்கிறதால தான் இதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சம்பவம் செய்யக்கூடிய விதத்தில் திமுக காலையிலேயே உள்ள கூட போல, அதுக்கு முன்னாடி திமுக சம்பவம் செஞ்சாங்க. ஆளுக்கு கையில் ஒரு பதாகைகள், அவங்களுடைய ஷர்ட் பாக்கெட்டில் வாயை துறங்க சிஎம் அப்படின்னு சொல்லி வாயை துறங்க, ஏன்னா இவர் எங்கேயுமே வாயை திறக்க மாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாங்க. வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய பதாகைகள், வாயை திறங்க சிஎம், கதறல் கேட்குதா சிஎம், சிறு பெண்கள் இங்கே சிங்க பெண்கள் எங்கே, அதான் முக்கியமான வாசகம். ஏன்னா சிங்கப்பெண்ணு பில்டப் கொடுத்தாங்களே தவிர அந்த சிங்கப்பெண்களை வச்சு ரீல்ஸ் எடுத்தாங்க. இந்த ரீல்ஸில் ஒரு வைத்தறிச்சல் என்ன தெரியுமா, சிங்கப்பெண் அதிரடிப்படை எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீல்ஸ் ஒன்று விட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு 3 பேர் பெண்களை பாலியல் சீண்டல்கள் இது மாதிரி என்ன ஒரு வேலை செஞ்சுட்டாங்களாம். அங்கே அப்படியே களத்தில் ஸ்லோ மோஷனில் அப்படியே இறங்குறேன் அப்படின்னு சிங்கப்பெண்கள் இறங்குறாங்க. இவங்களை பார்த்தோன்னா அந்த குற்றவாளி அங்கே தப்பிச்சு ஓடுறானா. ஓடுற குற்றவாளியை ஃபர்ஸ்ட் இவங்க பிடிக்க மாட்டாங்களாம், இவங்களை பார்த்தோன்னா தெரிச்சு ஓடுறானா. இதில் கொடுமை என்னன்னா, இவங்க மண்டையை மறைச்சாலும் கொண்டையை மறைக்க தெரியாது இவங்களுக்கு. 2 குற்றவாளி ஓடுறான், சரி போலீஸ் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க, போலீஸ் பின்னாடி ஒரு குற்றவாளி ஓடுறான். ஆக்சுவலாக அங்கே ஸ்கிரிப்ட் என்னன்னா 3 குற்றவாளி ஓடணும், அதுதான். அதுக்குள்ள கேமரா ஆன் பண்ணிட்டாங்க, கேமரா ஆன் பண்ணாம 3ஆ இருந்தான் பாருங்க, அவன் அதுக்கடுத்து பின்னாடி ஓடுறான். சரி பின்னாடி ஓடுறவன் அங்கேயே பிடிக்க வேண்டியதானே, அதெல்லாம் இல்லை, இவங்க பிடிக்கிறலாம் இல்லை, இவங்க அப்படி ஸ்டைலாக நடந்து வரும்போது அங்கே தெரிச்சு ஓடுறாங்களாம். ஐயோ ஒரு குற்றம் நடந்தால் சம்பவ இடத்துல சிங்கப்பெண்கள் எப்படி நிற்கிறாங்க பத்தியா அப்படின்னு ஒரு பில்டப் காட்டுறது. வெறும் பில்டப்புக்கும் ரீல்ஸுக்கு மட்டும் உதவுமே தவிர அதை தாண்டி செயல்பாட்டில் ஒன்றுமே நடக்காது. 24 மணி நேரத்தில் 12க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் 9க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள், எல்லாமே சிறுமிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு காலையில் நடந்தது திருவாரூர்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை. தாவேகாவுடைய ஒன்றிய செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு. தொடர்ந்து ஆளும் கட்சி சார்பில் இருந்து குற்றவாளிகள் பெரிய அளவில் கைது செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது. இந்த 24 மணி நேரத்தில் நடந்த சம்பவங்களை கேளுங்களேன். திருவள்ளூர்ல 7ஆம் வகுப்பு மாணவிக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்குது. பூந்தமல்லியில 7 வயசு சிறுமி, எல்லாமே 7 வயசு 10 வயசு தான், 7 வயது சிறுமிக்கு சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஒரு குற்றவாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிகழ்வு. மணிமங்கலம் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வு, போக்சோ சட்டத்தில் கைது. அதுக்கடுத்து அம்பத்தூர்ல 15 வயசு 16 வயசு 2 சிறுமிகளுக்கு, அந்த 2 சிறுமிகளை சோசியல் மீடியாவில் அவங்கள்ட்ட ஆசை வார்த்தைகள் கூறி அவங்கள கூட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வுல 2 பேர் கைது. பெரம்பூர்ல முதலமைச்சருடைய தொகுதியில ஒரு 16 வயது சிறுமி, அவங்க ஏதோ வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பைக்ல பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு முதலமைச்சருடைய தொகுதியில் நடக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பை தூக்கி நிறுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்தாங்களே, அந்த முதலமைச்சரோட தொகுதியில் இந்த நிலைமை. அப்புறம் மாங்காடு பகுதியில், மாங்காடுல 23 வயசு மனநலம் குன்றிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. கோயம்பேடுல 28 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, வீட்டில் தூங்கிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. அண்ணா சாலையில, இவ்வளவு சென்னையோட முக்கிய பிரதான சாலை அண்ணா சாலையில 38 வயசு பெண்ணுக்கு ஒரு மால்ல, ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு பாலியல் வன்கொடுமை. போரூர் குன்றத்தூர் ஏரியாவில் சாலையில நடந்து போயிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு பைக்கில் வந்தவங்க பாலியல் தொல்லை. இது மாதிரி தொடர்ந்து பாலியல் தொல்லை, பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, பலாத்காரம், இது மாதிரியான செய்திகள் தொடர்ந்து பெரிய அளவில் மோசமாக போயிட்டு இந்த ஒரு மாசத்துல மட்டுமே, இந்த தாவேக ஆட்சி ஏற்ற ஒரு மாசத்துல மட்டுமே 175 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. வெறும் 30 நாள்ல 175 பாலியல் குற்றங்கள். இதுவரை நம்ம கேள்விப்படாத அளவுக்கு பாலியல் குற்றங்கள் நடக்குது. 65 கொலைகள், 30 நாள்ல 65 கொலைகள் நடந்திருக்கு. 4க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலை நடக்குது. இந்த ஆணவ படுகொலை விஷயத்துல கூட திமுக ஆட்சி செஞ்சாத ஆணவ படுகொலைன்னு பேர் போடுவாங்க, மற்ற ஆட்சியா இருந்தா காதலிச்சாங்க அதனால கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள். அப்ப வெறும் ஒரு மாசத்துல 175 பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குது. அதனாலதான் திமுக இதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல சிறு பெண்கள் இங்கே சீரழிஞ்சிட்டு இருக்காங்க, சிறு பெண்கள் இங்கே, சிங்க பெண்கள் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ரீல்ஸ் இங்கே, ரியல் எங்கே அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி. இதுதான் வேல்யூவான கேள்வி. வேற ரீல்ஸை வச்சு மட்டும் ஆட்சி செய்யறாங்க. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு தாவேக்காவோட எம்எல்ஏக்கெல்லாம் அவைக்கு வராங்க இல்லையா, சட்டமன்றத்துக்கு வராங்க. அக்கா பல்லவி, திருவிகா நகருடைய எம்எல்ஏ அக்கா, நிறைய மேக்கப்லாம் போடுவாங்க. அக்கா மேக்கப் போட்டு இன்னைக்கு அந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏக்கா ஒன்று நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம், பச்சை பிள்ளைக்கு லீவ் எடுத்துக்கலாம், அல்லது பிள்ளைய பாதுகாப்பாக வீட்டில் யார்ட்டையாவது உங்களுடைய தாயாரோ மாமியாரோ யார்ட்டையும் பாதுகாப்பாக விட்டுட்டு வரலாம்.
ஆனால் போகிற இடமெல்லாம் குழந்தை. அதாவது குழந்தை இருந்தால் கூட மக்களுக்கு பணியில் எப்படி வந்து முன்னாடி நிற்கிறாங்க பாருப்பா அப்படின்னு காட்டணுமா, அதை ரிஜிஸ்டர் பண்ணணுமா. இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அக்காவும் போகிற இடமெல்லாம் அந்த குழந்தைய விட மாட்டாங்க. குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே போகிற இடமெல்லாம் போயிட்டு நான் தான் எம்எல்ஏ பிள்ளையோட வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்ற காட்டுறதுக்காக அக்கா போகிற இடமெல்லாம் ஒரு ரீல்ஸு. இன்னைக்கு உங்கள் ரீல்ஸோட பில்டப் எப்படி ஆயிடுச்சுன்னா, முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாளாம் கிண்டி பூங்கா, வண்டலூர் ஜூ, இது மாதிரியான உயிரியல் பூங்காக்கள் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் இலவசம். 2 நாளைக்கு 21ஆம் தேதி 22ஆம் தேதி எல்லாமே இலவசம். ஏன்னா யார் விட்டு காசு? கவர்மெண்ட் காசு தானே. போட்டு போ. முதலமைச்சருடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே உயிரியல் பூங்காக்கள் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு எல்லாமே பில்டப்னு சொல்லி பல வகையான பில்டப்புகள். அதனால தான் அவங்க கேட்டாங்க, ரீல்ஸ் இங்கே, ரியல் எங்கே? ரியலாக எங்கே நீங்கள் ஆட்சி நடக்கிறீங்க? வேற ரீல்ஸை தாண்டி உங்கள்கிட்ட ஒன்றுமே நடக்கிறது கிடையாது. மாஸ்டர் வாயில் பிளாஸ்டர், அதுதான் ஹைலைட்டு. மாஸ்டர், ஏன்னா ஒரு மாஸ்டர் ஒரு படம் நடிச்சாரு. மாஸ்டர் வாயில் பிளாஸ்டர், எதை பற்றியும் வாய் திறந்து பேச மாட்டாரு. பாஜகன்ற வார்த்தையை ஒரு வாயில வராரு. இப்போ மேகதாதுல அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. மேகதாதுல அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து நாங்கள் மேகதாதுல அணை கட்டியே திருவோம்னு சொல்லி கர்நாடகா காங்கிரஸ் ஒரே புடியா நிற்கிறாங்க. அங்கே டிகே சிவகுமார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மேகதாதுல அணை கட்டியே திருவாங்கிறாரு. இன்னொரு பக்கம் பிரதமரை போய் சந்திச்சு அணை கட்டுறதுக்கான எல்லா ப்ராசஸ் 9,000 கோடியில் நான் அணை கட்ட போறேன்றாரு. மேகதாதுல மட்டும் அணை கட்டிட்டா தமிழ்நாடு தண்ணி இல்லாமல் பஞ்சத்தில் செத்து போயிடும். இங்க இருக்கக்கூடிய நம்ம கிட்டத்தட்ட 25 லட்சம் ஏக்கர் நம்மளோட நிலம், 25 லட்சம் ஏக்கர் நம்ம நிலமுமே அந்த உபரி நீர், காவிரி உபரி நீர் அங்கே கர்நாடகா அணை நிரம்பி உபரி நீர் நமக்கு மேட்டூர் அணைக்கு வரும். இந்த மேட்டூர் அணை வழியாக தான் எல்லா நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் தண்ணி போகும். இப்போ வர வேண்டிய மேட்டூர் அணை, பொதுவாகவே மேட்டூர் அணைன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது, ஜூன் 12. வழக்கமாக ஒவ்வொரு வருஷமே ஜூன் 12 அணை திறக்கப்படும். திமுகவுடைய ஆட்சியில் 2021 26 வரை 25 வரைக்கும் இந்த ஒவ்வொரு வருஷமும் திமுகவுடைய ஆட்சியில் முதலமைச்சரே அவர் கையில் போய் பட்டன் அழுத்தி ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி அணையை திறந்து விட்டார். ஜூன் 12 திறக்கக்கூடிய அணை ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் 260க்கும் மேற்பட்ட நாட்கள் கண்டினியூ அந்த தண்ணி ஓடும். இது வந்து ஒரு அழகான ஒரு ப்ராசஸ். ஜூன் 12 திறப்பாங்க. அது ஒவ்வொரு மாவட்டங்களாக போய் கரெக்டாக போய் அந்த சாகுபடிகளுக்கு அந்த தண்ணீர் போய் சேரணும். அப்படி சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம விவசாய நிலங்களை காப்பாற்ற முடியும். ஆனால் இன்னைக்கு தாவேக்கு ஆட்சி ஏற்ற பிறகு ஜூன் 12 திறக்க வேண்டிய அணை இது வரைக்கும் திறக்கலை. எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை அதுன்னு ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க காரணம் சொன்னாலும் உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். அதுக்கு எதிராக குறைஞ்சபட்ச வாயாட்சி திறந்து பேசணும். எதையுமே வாய் திறந்து பேசல. அவங்க அணை கட்ட தயாராயிட்டாங்க. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு மேட்டூர் அணையை திறக்கிறதுங்கிறது அந்த உபரி நீர் மட்டும்தான். உபரி நீர் அங்கிருந்து மழை நிரம்பி உபரி நீர் தான் நமக்கு இங்கே மேட்டூர் அணையை திறக்கிறது. இன்னைக்கு மேகதாதுல ஒரு அணையை கட்டிட்டாங்கன்னா அந்த உபரி நீரும் போச்சு. நம்மளோட வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும். அப்போ மேகதாது அணைக்கு எதிராகவும் வாய் திறந்து பேச மாட்டாங்க, மேட்டூர் அணை சம்பந்தமான வாய் திறந்து பேச மாட்டாங்க. நாங்கள் பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சோம். தமிழ் தாய் வாழ்த்துக்கு இப்போ எப்படி கோரிக்கை வச்சாங்களோ அந்த மாதிரி வெறும் கோரிக்கை தான். இன்னும் இவங்க என்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது, என்னென்ன செய்ய போகுதுன்னு சொல்லி இப்படி எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு நடக்கிறதால தான் மாஸ்டர் வாயில் ஏதோ பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டாங்க, இவர் வாயை திறந்து பேச மாட்டாருன்னு சொல்லி திமுக சார்பில் அந்த பதாகைகள் வச்சிருந்தாங்க. திரையில் நாயகன், தரையில் வில்லன் அப்படின்ற ஒரு பதாகைகள். திரையில் ஹீரோ, தரையில் ஜீரோ. வெறும் இவங்க எல்லாமே சோசியல் மீடியா தானே. சினிமாவில் பயங்கரமான பில்டப்பு, சினிமாவில் எழுதி கொடுத்த டைலாக்லாம் பயங்கரமாக பேசிடுவாங்க. ஆனால் நேரில் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச முடியாது. இந்த நேரில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் உங்களுக்கு பேச முடியாதுங்கிறதே இன்னைக்கு எப்படி நிரூபணமாக இருக்குன்னா, இன்னைக்கு சட்டசபையில் கூட்டமெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஆளுநர் உரை அதை சபாநாயகர் தமிழாக்கம் செஞ்சிட்டாரு. முடிச்சதுக்கு பிறகு சட்டசபை கூட்டம் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு சபாநாயகர்கிட்ட கேட்கும் போது சபாநாயகர் சொன்னார் 3 நாள் நடக்கும். நாளைக்கு 19ஆம் தேதி நடக்கும், அதுக்கடுத்து திங்கள் செவ்வாய், அதுக்கடுத்து 2 நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் இதுக்கான பதில் சொல்றாரு. அந்த 3 நாள்லையுமே வினாவிடை நடக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஏன்னா வினாவிடை எதுக்கு நடக்கும்? காலையில் 10 to 11 வினாவிடை நடக்கும். ஒவ்வொரு எம்எல்ஏக்கு அவங்களோட தொகுதியோட பிரச்சனையை பற்றி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் சொல்லணும். இதான் வினாவிடை சட்டசபையில் நடக்கிறது. இங்கே வினாவிடை நடக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கேள்விக்கு பதில் இல்லை, கேள்வியே இவங்களுக்கு தெரியாது. கேள்வி தெரிஞ்சாதானே இவங்களுக்கு பதில் சொல்றது. இவங்களுக்கு கேள்வியே தெரியாது, அப்புறம் எங்க பதில் சொல்றது? அதனால வினாவிடை நடக்காது அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா மட்டும்தான் பேச்சு வரும். இன்னும் நிதியமைச்சர் மரிய வில்சன் அங்க தப்பா தமிழை வாசிச்சார்ல, நீதி பற்றாக்குறை, அடிப்படை கட்டாமாப்பு அப்படி இன்னும் வாசிச்சார்ல, இவரு நாளைக்கு சட்டமன்றத்தில் இவருமே படிச்சாகணும். நிதி சமர்ப்பிப்பு அவர் கொடுத்தாகணும். இவர் என்னெல்லாம் இவருடைய தமிழ் இங்கே சிக்கி தவிக்க போதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி திமுகவுடைய பதாகைகள்ல திரையில் ஹீரோ, தரையில் ஜீரோ, தற்கூரி ஆட்சி, தமிழகமே சாட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே சூப்பர் ரைமிங்கான டைலாக்ஸ் எல்லாமே போட்டு, தூய சக்தி அல்ல இது ஒரு துயர சக்தி அப்படிங்கிற மாதிரி பல வகையான போர்டுகள் வச்சு
இவங்க ஆட்சியில் என்னென்ன, ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவில் உள்ள சட்டசபையில் பேச முடியாது. ஆளுநர் உரை அதுவே கிட்டத்தட்ட 49 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. அதுக்கடுத்து சபாநாயகரை தமிழகம் செய்கிறது, இதுலேயே இன்னைக்கு டைம் ஓடிடும். அப்போ நம்மளால் உள்ளே பேச முடியாதனாலுமே திமுக அதை பதாகைகள் மூலிமா வெளியிலேயே மக்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டு உள்ளே பேசலான்னா என்ன, இந்த இங்கே சம்பவம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பான சம்பவங்களை இன்னைக்கு திமுக செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் அடுத்து 3 நாள் சட்டசபை கூட இருக்குது. அந்த 3 நாளில் எதிர்க்கட்சிகள் என்னெல்லாம் சம்பவம் செய்ய போகிறாங்க, முதலமைச்சர் வழக்கம் போல் அப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிறாரா, இல்லை இனியாச்சும் வாயை திறந்து ஏதாவது பதில் பேசுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.